அடுத்ததாக ஒரு சிறப்பாக இஸ்லாம் சொல்லக்கூடியது கலிமாவை. என்ன சொல்லுது? வீடியோ பண்ணுவோம், கேமரா அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வீடியோ வேணுமா நம்ம வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இதிலேயே முக்கியமான எல்லாமே அடங்குது. இந்த கலிமா என்ன சொல்லுதுன்னு கேட்டால் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லை. இந்த ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று, எதுவும் இல்லை. இந்த கலிமா ஆரம்பிக்கிறது லால தான், எதுவும் இல்லை. அப்போ நாங்கள் சில விஷயங்கள் உலகத்தில் மறுத்துருவோம். இந்த கலிமா சொல்லக்கூடிய முதலாவது அம்சம் என்ன தெரியுமா? மறுத்தல், மறுத்துருவோம். ரெண்டாவது ஏற்றுக்கொள்ளல். கலிமாட ரெண்டாவது பகுதி என்ன சொல்லுது? அங்க மறுத்தல் ஏற்றுக்கொள்ளல் இல்லை, ஏற்றுக்கொள்ளல் மட்டும்தான் இருக்குது. முகம்மது நபி தூதர், இது ஒத்துக்கொள்வோம். அப்ப கலிமாட முதல் பகுதியான லா இலாஹா இல்லல்லாஹ், இது சொல்லக்கூடிய கருத்து அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லை என்றால் வணங்குவதற்கு உரியவன் அல்லாஹ் மாத்திரம் தான். அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு ஏற்பாடு. இந்த மார்க்கம் இருக்குல்ல, இதுல ஒரு விஷயத்தை நாம அதிக முன்னிலைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அது அல்லாஹ் தான். நபி கூட கிடையாது இந்த மார்க்கத்துல முன்னிலைப்படுத்துறது. அல்லாஹ்க்காகத்தான் எல்லாமே. அவன் தான் படைச்சவன், அவன் தான் பரிபாலிப்பவன், அவன் தான் ரப்பு, அவன் தான் எல்லாமே எங்களுக்கு. அவனை அறிமுகப்படுத்ததான் நபி கூட. அதனாலதான் அல்லாஹ் தஆலா அவனை தவிர வேறு யாரும் கடவுள் இல்லை, முகம்மதை தவிர வேறு யாரும் தூதர் இல்லைன்னு சொல்ல இல்லை. முகம்மது ஒரு தூதர். இதுக்கு நிறைய தூதர் வந்திருக்கிறாங்க. அவன் அந்த நெகட்டிவ் ஃபார்ம்ல முதல்ல அடிச்ச காரணம் அல்லாஹ்ட அந்த ஒரு அல்லாஹ் மட்டும் சொல்றதுக்கு. அல்லாஹ்வை தவிர வேறு எதுவும் இல்லை, அவனை மட்டும் வணங்கணும். நீங்க நாங்க இந்த உம்மத்தே முஹம்மது என்றதால அவரை தூதராக எடுத்துக்கிடுங்க. இவ்வளவுதான். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால், இந்த வணக்கம் அல்லாஹ்வுக்கு மட்டும் அல்லாஹ் சொல்றான் பாருங்க, லா இலாஹா இல்லல்லாஹ். இது அல்லாஹ்வுக்கு மட்டும் வணங்கக்கூடிய வணக்கத்துல ரெண்டு விஷயம் இருக்குது. இந்த வணக்கம்னா முதல்ல என்னன்னு அவங்க நினைக்கிறோம். வணக்கம், இந்த வணக்கம்ன்ற இந்த சொல் வந்து இபாதத் அப்படிதானே. இந்த இபாதான்ற இந்த சொல் வந்து அப்துன்ற சொல்லிட்ட பிறகு அப்து, அப்துன்னு அடிமை. இபாதான்னு சொன்னால் மொத்தமாக அடிபணிதல், அடிமையாக வாழுதல். யாருக்கு அடிமையாக வாழுதல்? அல்லாஹ்வுக்கு மட்டும் அடிமையாக வாழுதல். அதனால தான் வந்து இந்த இந்த வணக்கங்கள்லயே தலையாய வணக்கம் எதுன்னு கேட்டால் எது தலையாய வணக்கம்? துஆ. சொல்றாங்க அத்துஆஉ ஹுவல் இபாதா. துஆ தான் வணக்கம். வேற துஆ தான் வணக்கம், வேற வணக்கம் ஒன்றும் இல்லை. துஆ தான் வணக்கம்னா என்ன தெரியுமா? அடிமை சாசனம் செய்வது தான் வணக்கம். ஒரு மனுஷன் ஆக மேக்சிமம் ஒரு அடிமையாக இருக்கும் இடம் என்ன தெரியுமா? கையேற்றக்கூடிய இடம். நீ எஜமா, நீ தாரவன், நான் வாங்குறேன். துஆவுல தான் அந்த அடிமைத்தனம் 100% போகாது. மற்ற எல்லா இபாதத்திலையும் இந்த அடிமைத்தனம் இருக்குது. ஆனா வெளிப்படையா விளங்காது. நோவு பிடிக்கிறோம், என்ன அடிமைத்தனம் பெருசா விளங்காது, எல்லாருக்கும் விளங்காது. நீ சொல்ற நான் செய்யறேன், இது அடிமைத்தனம் சரியா? ஆனா துஆக்கட்ல பாருங்க, டிரெக்டா இறங்கிடுறோம், கெஞ்சிடுறோம், யா அல்லாஹ் நீ தான் கேள்வி தந்துரு. அப்ப இந்த இபாதத்துன்னு சொல்றது அவனுக்கு முற்று முழுதாக அடிமையாக இருத்தல். இதுக்கு பேர் தான் இபாதத். இந்த இபாதத்தை முற்று முழுதாக அல்லாஹ்வுக்காக மாத்திரமே செய்தல். இதுதான் கலிமாவின் முதல் பகுதி. லா இலாஹா இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் உன்னை தவிர யாரும் இல்லை, எல்லா வணக்கமும் உனக்குத்தான், உனக்கு நான் ஒரு பூரணமான அடிமையாக இருப்பேன், வேறு யாருக்கும் அடிமையாக இருக்க மாட்டேன். அதுவும் வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப அல்லாஹ்வுக்காக மாத்திரம் செய்யக்கூடிய வணக்கம்.
இப்ப எப்படி வணக்கம் செய்யறது? வணக்கத்தை செய்யணுமா இல்லையா? எதை செய்யறது, எப்படி செய்யறது, என்ன மாதிரி செய்யறது? அதுக்கு தான் அல்லாஹ் அடுத்த பகுதியை சொல்றான், முஹம்மது ரசூலுல்லாஹ், நான் ஒரு தூதரை அனுப்பிக்கிறேன். உனக்கு தெரியாது நான் என்ன உனக்கு சொல்ல போறேன், நான் பேச மாட்டேன் உன்னோட, அல்லாஹ் என்னோட டீல் பண்ண மாட்டான் தானே. ஒரு தூதரை அனுப்பி அந்த தூதர்கிட்ட சொல்லுவான், நீ இப்படி 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 இப்படியெல்லாம் வணங்கணும், செஞ்சு காட்டு, சொல்லி காட்டு, அங்கீகரிச்சு காட்டு. நீ வாழ்வதானே, மக்கள் செய்யல, ஓகே சரின்னு விட்டுரு. அப்ப சொல் செயல் அங்கீகாரம் மூலமாக எப்படி நாங்கள் வணக்கம் புரிவது என்பதை சொல்லித்தர வந்தவர் இந்த முஹம்மது. அதையும் நாங்கள் பின்பற்றணும். அப்ப நல்ல விளைகிறோம். நம்ம கலிமாவின் முதல் பகுதி என்ன சொல்லுது? அல்லாஹ்வை மாத்திரமே வணங்க வேண்டும், அவனை தவிர யாரையும் வணங்கக்கூடாது. கலிமாவின் இரண்டாவது பகுதி என்ன சொல்லுது? அந்த வணக்கத்தை எப்படி செய்யறது, காட்டித்தாரத்துக்கு ஒரு மாடல் வந்திருக்காரு, அவர் மாதிரி செய்யணும். ஏன்னா அவருக்கு தான் அல்லாஹ் சொல்லி கொடுத்திருக்கிறான், உனக்கு சொல்லி தரல, உனக்கு எங்களுக்கு வகை வரையில்லை. முதலாவது பகுதி கலிமாட அல்லாஹ்வை மாத்திரம் வணங்க வேண்டும் என்ற பகுதியை யாரு சரியாக செய்ய இல்லையோ அதுக்கு பேர் ஷிர்க். எப்படி ஷிர்க்னா இணை வைத்தல், அல்லாஹ் மாதிரி ஒரு ஆள், அல்லது மறுத்தல், குஃபுர், அல்லாஹ் ஒருத்தன் இல்லை, என்ன அல்லாவாது, என்ன அல்லாஹ் இல்லை, வேறொருத்தன் தான் கடவுள். இது ஷிர்க், குஃபுர், இதுக்கு போயிடும். கலிமாட இரண்டாவது பகுதி முக்கியமானது. முகமது நபி போலவே நாம இந்த இபாதத் அமல்களை செய்வது. அப்படி செய்ய இல்லைன்னு சொன்னால் அது பித்அத்தா மாறிடும். அப்ப இந்த கலிமா எங்களுக்கு என்ன சொல்லுதுன்னு கேட்டால், ஷிர்கே செய்யாம அல்லாஹ்வை வணங்கு, பித்அத்தே செய்யாம ரசூலை பின்பற்று. மார்க்கத்துக்கு என்டர் ஆகக்கூடிய கீ துறப்பு முக்கியமாக சொல்ல நிறைய அர்த்தம் இருக்கு. அதெல்லாம் நம்ம விளக்கல. அடிப்படை இதுதான், ஷிர்க் செய்யாத, பித்அத் செய்யாத என்பதை கலிமா சொல்லி தருதா இல்லையா, இதை முதல்ல விளக்குங்க. சரி, இப்ப ரெண்டாவது, என்னோட வாழ்க்கையில நாங்க எல்லாரும் ஒரு ரூல்ல பின்பற்றுவோம். ரூல்னு சொன்னா ஒரு ஒரு விஷயத்தை நம்ம ரூலை பின்பற்றோம். அது என்ன ரூல்னு சொன்னால் அது சொல்லுவாங்க டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். டூஸ் தான் செய்கிறது, செய்ய வேண்டியது. டோன்ட்ஸ் தான் செய்யக்கூடாது. சரிப்பிள்ளையை நான் சொல்ல வரல, எல்லாரோட வாழ்க்கையிலையும் உடுப்பு டூஸ் டோன்ட்ஸ் இருக்குது. சாப்பாடு எல்லாருக்கும் தனித்தனி இருக்குது. எனக்கு இது டூ, இது டோன்ட். சிலாக்கள் சைவம் பிடிக்கும், அது டூ பிடிக்காட்டி சிலாக்கள் அப்படி. அதே மாதிரி அவங்களோட வாழ்க்கையில் எல்லா அம்சங்களையும் இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது. இதே தான் மார்க்கம். மார்க்கத்திலும் இருக்கு டூஸ் டோன்ட்ஸ். நீங்க உங்களோட வாழ்க்கையில, உங்களோட சொந்த வாழ்க்கையில நீங்க இந்த டூஸ் டோன்ட்ஸை பயன்படுத்த அந்த செய்யற மாதிரி, அப்ளை பண்ற மாதிரி மார்க்கத்துக்கு அப்ளை பண்ணுங்க. மார்க்கத்துல செய்ய வேண்டியவை ஒரு வகை, செய்யக்கூடாதவை. நாங்கள் இன்னைக்கு என்ன படிக்கிறோம்? சமரி. நான் எல்லாத்தையுமே இன்டீரியல்ஸாக போக மாட்டேன், அப்படி தொட்டு 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 சமரியை காட்டு. மார்க்கம்னா இதுதான், சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான வழியில வாசல் இப்படி தான் இருக்கும். நீங்கள் இப்படி போனால் சரி, அந்த வழியை நான் கொஞ்சம் திறந்து காட்டுறேன். அந்த வழியிலேயே நிறைய விஷயம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் இன்டீரியல்ஸாக பொருள் படிச்சுக்கிறோம். ஒவ்வொன்றா ஒரு பெரிய ஒரு பாதையை நான் காட்டுவோம், இதில் போனால் ஒன்று போயிடலாம், இது ஒரு மாதிரி தவழ்த்தாவது சொர்க்கத்துக்கு போய் சேர்ந்துடலாம். அப்ப செய்யக்கூடியவை, செய்ய வேண்டியவை, செய்யக்கூடாதவை ரெண்டு. செய்ய வேண்டியவை நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்யறதுதான் கட்டாயமாக செய்ய வேண்டியவை. சாப்பிடுறது செஞ்சே ஆகும், அப்படித்தானே? செஞ்சே ஆகும். வேற ஏதாவது ஐஸ்கிரீம் சாப்பிடுவது செய்யலாம், அது வேற விஷயம். அதே மாதிரி மார்க்கத்திலையும் கட்டாயம் செய்ய வேண்டியவை. அது நம்ம சொல்லுவோம் மார்க்கத்தின் கடமைகள் 5 இருக்குதா இல்லையா? செஞ்சே ஆகணும், சொர்க்கம் போறது செஞ்சே ஆகணும்.
கட்டாயமாக செய்ய வேண்டாம், விரும்பினா செய்யலாம். அது தரஜாவை நீங்க கூட்டிக்கல, சொர்க்கத்துல பேர்த்து ஒவ்வொரு தரம் இருக்குதானே, அதை கூட்டிக்கிறதுக்காக நீங்க செய்ய வேண்டியது. அப்ப செய்ய வேண்டியவையை ரெண்டா பிரியுது. ஒன்று கட்டாயம் செய்ய வேண்டியவை, இரண்டாவது விரும்பினால் செய்ய வேண்டியவை. செய்யக்கூடாதவை செய்யக்கூடாதவையும் ரெண்டாக பிரியுது. உங்களுக்கு பிறகு சொல்லிட்டாங்க. செய்யக்கூடாதவை இரண்டா பிரியுது. செய்யவே கூடாதவை இரண்டாவது, செய்யக்கூடாதவை என்ன? செய்யவே கூடாதவை என்ன? பெரும் பாவங்கள். ஒரு ஹதீஸ்ல 7 வருது, ஒரு ஹதீஸ்ல 11 வருது. அதை நீங்க பார்த்துக்கொள்ளுங்க டீட்டெயில்ஸ் என்னன்னு சொல்லி. அது செய்யவே கூடாது, எக்காரணம் கொண்டு எச்சந்தர்ப்பத்திலையும் செய்யவே கூடாதவை. மற்ற பாவங்கள் செய்யக்கூடாதவை. சரி, இந்த நன்மையையும் செய்யக்கூடியவையையும் செய்யக்கூடாதவையும் பொறுத்தவரையில ரசூலுல்லாஹ் ஒரு சமரின்னு சொல்றாங்க, சின்ன ஹதீஸ் சொல்றாங்க. என்னன்னு கேட்டால், இந்த நன்மையான விஷயங்களை இயன்றவரை செய்யுங்க. இயன்றவரை. பாவமான விஷயங்களை இயன்றவரை செய்யாமல் இருக்குன்னு சொல்ல இல்லை, செய்யவே செய்யாது. பாவத்துக்கு 100% தடை. நன்மையான விஷயங்களுக்கு முடியுமானவரை செய்யுங்க. இந்த ரூல் மறந்துட வேணாம். இது ஒரு ரூல். என்ன ரூல்? பாவம் செய்யவே கூடாது, நன்மை இயன்றவரை செய்கிறது. நன்மை இயன்றவரை என்பதுல கடமை அடங்காது, கடமை கட்டாயம். சரியா? ஓகே. இப்போ நாங்கள் நன்மைக்கு வருவோம். நன்மை 5 கடமை இருக்குல்ல, களிமா, தொழுகை. களிமா கடமையில வருது, அப்படித்தானே? என்கிட்ட செய்யறதுல ஒரு விஷயம் இருக்குது. களிமா 2 விஷயம். ஒன்று, உள்ளத்தால் நம்பவும் வேண்டும், வாயால் மொழியவும் வேண்டும், அப்படித்தானே? 5 கடமை செய்யறதுல. அதுக்கு பார்க்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. செய்ய வேண்டியவையில ஈமான் கொள்ள வேண்டிய 6. நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா புரியலையா? புரியுதா? டூஸ் டோன்ட், செய்ய வேண்டிய செய்யக்கூடாது. செய்ய வேண்டியவையில கடமைகள் இருக்குது. ரெண்டாவது ஈமான் கொள்ள வேண்டியவை. செய்ய வேண்டியவையில 2. ஒன்று உள்ளம் சம்பந்தப்பட்டது, இரண்டாவது கை கால் நம்ம உடம்பு சம்பந்தப்பட்டது. புரியுதா புரியலையா? சரி. உள்ளம் சம்பந்தப்பட்டது என்ன? ஈமானின் 6 விஷயம். அல்லாஹ்வை நம்புதல், வேதத்தை நம்புதல், மலக்குமார்களை நம்புதல், ரசூலை நம்புதல், கியாமத் நாளை நம்புதல், விதியை நம்புதல். இதானே 6. இப்ப நீங்க சொல்லுங்க, செய்ய வேண்டியவையில ஈமான் கொள்ள வேண்டிய 6 இருக்கு. நம்ம பிசிக்கலா கையால செய்ய வேண்டியது 5 இருக்குது. எது முக்கியமானது? தொழுகையா? எது முக்கியமானது? களிமா. சரி, நம்ம 2 பிரிக்கும் இல்லை. ஒன்று ஈமான் கொள்ள வேண்டிய 6, ஒரு செட் அப்படி இருக்குது. செய்ய வேண்டிய 5, களிமா, தொழுகை, ஸகாத், நோன்பு, ஹஜ். 2 செட்டுலையும் எந்த செட்டு முக்கியமானது? ஈமான் தான் முக்கியமானது. பாருங்க, இஸ்லாமிய மார்க்கம் எவ்வளவு ஒரு எளிமையான, அழகான, லேசான மார்க்கம் பாருங்க. நம்பினா சொர்க்கம். நம்புறது மட்டும்தான் வேலை. நீங்க தொழவே இல்லை, நோம்பு பிடிக்கவே இல்லை, ஒரு நன்மை செய்யல, உதாரணத்துக்கு செய்யல, ஈமான்ல கரெக்டா இருக்கிறீங்க. சரியா? உங்களுக்கு எப்பயாச்சும் சொர்க்கம் கிடைக்குமா கிடைக்காதா? என்டர் ஆயிரலாம் ஒரு மரத்துக்கு கேட்கலாம். அதுக்கு தொழாதுக்கெல்லாம் அடிச்சு கிடிச்சு பிடிச்சி எல்லாம் தொல்லை கொண்டு போய் போட்டுருவான். நீங்க பெர்ஃபெக்டா தொழுறீங்க, நோம்பு அத்த மாதிரி பிடிக்கிறீங்க, சுன்னத்து நாம ஒண்ணு கூட விட்டது கிடையாது, ஜகாத் சதக்கா அள்ளி அள்ளி கொடுக்குறீங்க, ஹஜ்ஜி டெய்லி ஒவ்வொரு வருஷம் போறீங்க. ஈமான்ல போட்டேன், என்ன நடக்கும்? எது கஷ்டமானது சொல்லுங்க? 5 கடமை கஷ்டமா, ஈமான் கஷ்டமா? எது கஷ்டமானது? உண்மையிலேயே வெளிப்படையாக பார்த்தா செய்யறது தான் கஷ்டமானது. ஆனா நமக்கு எது கஷ்டம் தெரியுமா? நம்புறது கஷ்டமாயிருக்கு. பாருங்க, அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லைன்னு நம்புறது அவ்வளவு கஷ்டம். மலக்குகள் இருக்கிறாங்க, மலக்குகளுக்கு இன்ன பண்பு இருக்குது நம்புறது அவ்வளவு கஷ்டம்.
அது சண்டையில மலக்கு நீங்க யோசிக்கிறீங்க, இந்த மலக்கை பத்தி என்னப்பா, மலக்கை பத்தி என்ன நம்பிக்கை இருக்குது? மலக்கை பத்தி நம்புற பிரச்சனை தான் கிறிஸ்டியன்ஸை பிரிஞ்சுக்கிறாங்க. மலக்க கடவுள்வாங்க, அதை கொண்டு வந்து ஜெர்மியில கடவுள்வாங்க. நம்ம ஆட்க கூட மாறுத்த கடவுள் மலக்குண்டுவாங்க, சைத்தான போயிட்டு கடவுள் மலக்குண்டுவாங்க. சொல்றாங்களா இல்லையா? மலக்கு லேசிட்டது இல்லை. நம்பிக்கை கஷ்டம் அதை நம்புறது. அது அல்லாஹ் நம்புறது சேர்த்து வைக்கிறாங்க. யாரு? மாற்று மதத்தவரும் வைக்கிறாங்க, நம்ம வைக்கிறாங்க, மலக்குல வைக்கிறாங்க. வேதம் அப்பா சொல்லவா வேணும்? வேதம் இது வேதம், இது கடைசி வேதம், இது வேதமா இல்லையா? இது ஹதீஸு, இது குர்ஆனு முரண்படுமா இல்லையா? ரொம்ப கஷ்டமான வேலை அது. நம்புறது இல்லாத ஹதீஸை எல்லாம் போட்டு வேதம் நம்புறாங்களா இல்லையா? யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு ஹதீஸ் வைங்களேன். உதாரணமா நான் பெருசா ஹதீஸ் ஆய்வுக்கெல்லாம் போகல, நான் லேசாக மக்களுக்கு விளங்குற பாசில தான் பேசுறேன். கரஞ்சீரகம் ஒரு ஹதீஸ் இருக்குதானே? என்ன ஹதீஸ் கரஞ்சீரகம் என்ன சொல்லுது? அவ்வளவு நோய்க்கு மருந்துன்னு சொல்லுது இல்லை. நான் இந்த கூறுவான் முரண்படுமான்னு ஒன்றும் காட்டல. அதில் நீங்க பார்த்துக்கலாம், அண்ணாட்ட பேச்சுல வேண்டிய மட்டும் இருக்குது. சரியா? உங்க எல்லா ரூட்லயும் கரஞ்சீரகம் இருக்குதா? நீங்க யாருமே ஹாஸ்பிட்டல் போறலையா? அது மருந்து இருக்குல்ல, எல்லாம் அவ்வளவு நோய்க்கு மருந்து இருந்தா சரி, நாம போறல. ஓகே, நான் அந்த ஹதீஸ் நம்புறாங்கல்ல. ஒரு மருந்துல ஒரு விஷயத்துல அவ்வளத்தையும் ஆலின் ஒன் அடிச்சுட்டு போலாமா இல்லையா? இந்த உலகத்தில் ஆக கூடுதலாக சம்பாதிக்கக்கூடிய ட்ரேட் ரெண்டு இருக்குது. ஒன்று ஃபார்மசியூட்டிக்கல், ரெண்டாவது எஜுகேஷன். இந்த ரெண்டுல தான் எத்தனை மணிக்கு முடிக்கணும்? 8 மணிக்கா? ஃபார்மசியூட்டிக்கல், எஜுகேஷன், இந்த ரெண்டுல தான் நாங்கள் பேசாம வாயை பற்றி காசை மட்டும் கொடுத்துட்டு வருவோம். உங்க பிள்ளைய நான் டாக்டர் ஆக்கி தாரேன் என்கிட்ட அனுப்புங்கன்றீங்க. அவர் டாக்டர் ஆக்கியிருக்காரு, என்ன ஃபீஸ் கேட்டாலும் கொடுப்பீங்க. அவன் என்ன படிச்சு கொடுத்தா உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறான்னு உங்களுக்கு வேலையே கிடையாது. ஒரு ஸ்கூல் இருக்குது, போனா டாக்டர் தான். அது காசு பிரச்சனை இல்லை. இவ்வளோ நோய் வந்தது, டாக்டர் எழுதாரு. உலகத்திலேயே கையெழுத்து விளங்காத ஒரே எழுத்து டாக்டர் எழுத்து தான். உங்களுக்கு ஒன்றும் புரியாது. இப்படியே கொடுக்குறீங்க கொண்டு போய் காமிச்சிக்காரன்ட்டு தருவான். இல்லையா? கை கட்டி நிற்கிறீங்க. எதிர் கேள்வியை நீங்க கேட்பீங்களா டாக்டர் போய்? ஒன்றும் கிடையாது. எவ்வளவு பேருக்கு நான் காசு? நீங்க எல்லா கடைக்கும் போய் டிஸ்கவுண்ட் கேட்பீங்க. எவ்வளவு டிஸ்கவுண்ட்? இது டிஸ்கவுண்ட். மருந்துக்கு நோ டிஸ்கவுண்ட். மருந்து இருக்கான்னு மட்டும் தான் கேட்பீங்க. இருந்தா போதும். அப்பாடா மருந்து இருக்குது. அப்படித்தானே? இந்த ரெண்டு பலவீனத்தை பயன்படுத்தி நமக்கு அடிக்கிறான் தானே. அதிக கூடுதலாக சம்பாதிக்கக்கூடிய இடம் ரெண்டு. அதுதான் ஃபார்மசியூட்டிக்கல், எஜுகேஷன் இருக்குல்ல. இந்த ஒரே ஒரு சாமான்ல அவ்வளவு நோய்க்கு மருந்து என்றால் ட்ரேடை மூடிட்டு போக வேண்டியதுதான். என்னத்துக்கு இவ்வளவு? அப்படித்தானே? சரி, நமக்கு அல்லாம நம்பிக்கை இருக்குது. சரி, அவனுக்கு நம்பிக்கை இல்லை தானே. அவன் சாமான் டெஸ்ட் பண்ணி தானே பார்ப்பான். அல்லாவது புல்லாவது என்னது சாமான் எடுத்து பார்ப்பான். உடம்பா கரைஞ்சிருந்து எல்லாத்துக்கும் நோய்க்கு மருந்து இருக்கா? செஞ்சிருவானா இல்லையா? ஏன் இந்த செய்யாம இருக்கான்? இல்லை செய்ய. அப்படிதானே? நான் ஒரு உதாரணம் சொல்றேன்னா இல்லை. அடுத்து அல்லாஹ் தஆலா பாருங்க, ஒவ்வொரு நோய்க்கும் ஒரு மருந்து வச்சுக்கிறான் தானே. அப்படித்தானே வருது. ஒரு நோயை படைக்கும் முந்தி எல்லாம் மருந்தை படைச்சானா. அப்படித்தானே? அப்போ ஒவ்வொரு நோய்க்கு ஒவ்வொரு மருந்து தான். ஒவ்வொரு நோய்க்கு ஒரு மருந்து. ஒரு நோய்க்கு எல்லா நோய்க்கும் ஒரே மருந்து இல்லை சொல்லவே இல்லையே. அதுக்கு அது இருக்குது. அப்ப என்னது மற்ற மருந்து நம்ம என்னத்துக்கு கேட்கிறேன்? நல்ல தேன் மருந்துன்னு சொல்றாங்க இல்லை குருவாளுகள்லாம் தானே. என்னத்துக்கு தேன் மருந்துக்கு? எல்லாத்துக்கும் கரைஞ்சிரும். அது இதான் கரைஞ்சிரும். சாம்பல் பூசி என்னத்தான் கரைஞ்சிரும். ரசூலுல்லாஹ் காலத்துல செஞ்ச மருந்துகள் ரத்தம் பூத்தி அந்த கரைஞ்சிரும். இருக்கிறா இல்லையா? ஒரு மருந்து இருக்கல ரசூலுல்லாஹ் மற்ற மருந்து ஏன் செய்வானே? நாம ஏன் செய்வானே? ஒரு மருந்து அடிச்சுட்டு இல்லை. ப்ராக்டிக்கலாக நம்ம யோசிச்சு பார்த்தால் கூட ஆதாரங்கள் நீங்க தேடி பாருங்க. வாழ்க்கை ப்ராக்டிக்கலாக யோசிச்சா கூட வஹி வேதம்னு சொல்றதுல நம்ம எது வேதம்னு சரியாக அடையாளப்படுத்தி அதைத்தான் வேதம், அதுதான் வஹி என்பதை நாங்கள் அடையாளப்படுத்தணும். மிஸ்டேக் விடுறோமா? ஈமான்ல முதல்ல அல்லாஹ்ல மிஸ்டேக் விடுறோம், மலக்குல விடுறோம், வேதம் விடுறோம், ரசூல்மான் விடுறோம், நபி மலக்கு விட்டமா இல்லையா மிஸ்டேக்கு? நம்ம யூத சமுதாயம் முகமது நபின்னு சொல்ல மாட்டாங்க. அப்ப அந்த மாதிரி இருக்குது. அப்ப ஈமான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரொம்ப லேசி. நம்புறது ஒரு வேலையும் கிடையாது. நம்பினா சொல்லுங்க, சரியாக நம்பணும். அங்கதான் வேலை இருக்குது.
அப்ப ஈமான் கொள்ளணும் முதலாவது. அப்ப செய்ய வேண்டியவை ஈமான் கொள்ளுதல். ரெண்டாவது நம்ம பிசிக்கலாக செய்யறது. பிசிக்கலாக நாம் என்ன செய்யணும்? களிமா சொல்லணும், தொழணும், நோன்பு பிடிக்கணும், ஜகாத்து கொடுக்கணும், ஹஜ்ஜி செய்யணும். இதை கரெக்டாக செஞ்சிட்டீங்கன்னு சொன்னால் செய்ய வேண்டியவை கம்ப்ளீட், பர்ஃபெக்ட். சொர்க்கத்துக்கு கன்ஃபார்ம் போயிடலாம், மாற்று கருத்து இல்லை. அல்ல அப்படிதான் சொல்றான். அப்ப இந்த வணக்கங்கள் செய்வதற்கான அடிப்படை தெரியும் உங்களுக்கு என்னன்னு கேட்டால், இது இவ்வளவு செய்யறது அல்லாஹ்க்காக செய்யணும், ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி செய்யணும். சரியா? தொழுகை செய்ய வேண்டியவைகளில், பிசிக்கலாக செய்ய வேண்டியவைகளில் தொழுகை இது ஒரு அமல், இபாதத். இது எப்ப பூரணமாகும் என்று கேட்டால், அல்லாஹ்க்காக செய்யணும். தக்பீரை கட்டிட்டு அடுத்தவன் பார்க்கிறான்னு நினைச்சிங்க முடிஞ்சுக்காது. அல்லாஹ்க்காக இல்லை, அல்லாஹ்க்காகத்தான் தொழுகிறேன் இல்லை சரியா கரெக்டாக நினைச்சுக்கிட்டு ரசூலுல்லாஹ் சென்ன மாதிரி செஞ்ச மாதிரி நம்ம தொலைல அவுட்டு, ரெண்டு அவுட்டு. அப்ப எந்த ஒரு இபாதத் நீங்க செஞ்சாலும், கடமைகள் செஞ்சாலும் அல்லாஹ்க்காக செய்யணும், ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி செய்யணும். அந்த களிமாவோட கனெக்ட் பண்ணி பாருங்க நீங்க, அதுதான் களிமா சொல்றது. சரியா? இப்ப செய்ய வேண்டியவை ஓகே. செய்யக்கூடாதவை என்ன? செய்யக்கூடாதவை பெரும்பாவங்கள் செய்யவே கூடாது. 7-11 இருக்குது, அதுல செய்யவே கூடாது. அதுல மிக 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 முக்கியமாக ஹாலிதன் ஃபீஹா, நிரந்தர நரகம்னு சில பாவம் இருக்குது. அது முக்கியமாக ஷிர்க், வட்டி. வட்டி ரெண்டு, என்ன? வாங்குறது, கொடுக்கிறது. அது எப்படி சொல்றதுன்னு கேட்டா, வட்டிக்கு கொடுக்கிறது. அதாவது என்கிட்ட காசு 1 கோடி இருக்கு, நான் அது ஒருத்தர் கொடுத்துட்டு மாசம் மாசம் இவ்வளவு தான் கேட்கறது, மன்னிக்கப்படாத நிரந்தர நரகம். அடுத்த வட்டி என்ன? நான் ஒருத்தட்ட போய் இயலாத ஒரு நோயாளியாக இருக்கிற நேரத்தில் போய் அவன்கிட்ட காசு வாங்கி நான் கட்டுறது பாவம், கடுமையான பாவம், நிரந்தர நரகத்துக்குரிய பாவம் அல்ல. சரியா? அடுத்தது ஒருத்தனை கொலை செய்கிறது, ஹாலிதன் ஃபீஹா, நிரந்தரமான நரகம் வருது. சரியா? அப்ப இந்த பாவம் தவிர மற்ற பாவம் இது, பெற்றோரை நோயினைப்படுத்துதல், வேறொரு உயிரை வீணாக கொலை செய்தல், பொய் சாட்சியம், எக்கச்சக்கமான பெரும்பாவம் இருக்குது. அவைகளை எக்காரணம் கொண்டும் நீங்கள் செய்யவே கூடாது. பெரும்பாவங்கள் சில வேளை செய்ய வேண்டிய சந்தர்ப்பங்கள் வரும், அதை மார்க்கம் சொல்லுது. ஒரு பெரிய பாவம் செய்ய வேண்டிய சந்தர்ப்பம் வரும். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் அது மிகவும் ஒரு நிகழ்வான மார்க்கம், ஈஸியான மார்க்கம், ரொம்ப எல்லாம் இறுக்கி பிடிக்காது. அதுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு ரூல் வச்சிருக்கிறான். என்ன ரூல் தெரியுமா? லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வுஸ்ஆஹா. இந்த ரூலை மறக்க வேணாம். இந்த ரூல் இது என்ன சொல்லுது தெரியுமா? மனுஷனை ஒரு குறிப்பிட்ட ஒரு சக்திக்கு உட்பட்டு தான் நல்லா படைச்சிக்கிறான். அல்ல தானே படைச்சான் எங்களை. அந்த சக்திக்கு மீறி நமக்கு பிரச்சனை வரும், பராமரிக்காது. எக்ஸாக்ட்லி இந்த சக்திக்கு உட்பட்டு தான் இவனுக்கு பிரச்சனை வரும் இருக்காது. சக்திக்கு மீறிய பிரச்சனைகள் வரும். சக்திக்கு மீறி பிரச்சனை வந்தால் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் சட்டம் என்ன தெரியுமா? அவனுக்கு இந்த சட்டம் கட்டுப்படுத்தாது. எந்த சட்டமும் இல்லை. எந்த சட்டத்தையும் மீறலாம் மனிதன், நிர்பந்தம். இது உலகத்துல அப்படிதான். நீங்க ரோட்டை போய் இருக்கிறீங்க, இங்க இடது பக்கத்தானே போகணும், வாகனம் இடது பக்கத்துல போகணும். திடீர்னு ஒரு சின்ன பிள்ளை இடது பக்கம் பாயுது, நீங்க என்ன செய்வீங்க? சட்டம் என்ன சொல்லுது? இடது பக்கம் போ, இடது பக்கம் முட்டி அப்படி சொல்றாங்க. வலது பக்கம் போட்டு அந்த புள்ளைய காப்பாத்து சொல்லுதா இல்லையா? எந்த ரூல்ஸும் அப்படிதான் சொல்லுங்க. உலகத்தை எந்த ரூல்ஸ் ஒன்று போட்டு வச்சிருப்பான். இயலுமான வரை மட்டும்தான் அந்த ரூல்ஸ். இயலா இல்லைன்னு சொன்னால் அந்த மீறி போகலாம். அப்ப நிர்பந்தத்தை பொறுத்த வரையில இந்த எத்தனை பெரும்பாவம் ஷிர்க்க கூட இஸ்லாம் அனுமதிக்குதா இல்லையா? ஒரு கட்டத்துல உள்ளத்தில் ஈமான் நிரம்பி வலியும் சந்தர்ப்பத்துல ஒருத்தன் மிரட்டி சொல்றான், நீங்க என்ன செய்யுன்னு கேட்டா இந்த கல்லு தான் கடவுள்னு சொல்ல முடியுமா? முடியும். இஸ்லாமிய மார்க்கத்தை சொல்லலாம், சொல்லி தப்பிக்கலாம். ஷிர்க்கையே செய்யலாம், மற்ற பாவம் எல்லாம் செய்யலாம். நிர்பந்தம் வந்துச்சுன்னு சொன்னா சட்டம் இல்லை அதுக்கு.
உலகத்திலையும் சட்டங்கள் இல்லை, மார்க்கத்திலையும் சட்டங்கள் விளங்கிக்கலுங்க. நிர்பந்தம் எது என்பதை நீங்க சரியா தீர்ப்பு. நீங்க டீல் பண்ண போறது மனுஷனோட இல்லை. எனக்கு சொல்லிவிடலாம், எனக்கு நிர்பந்தம் உண்டு, அல்லாஹ் சொல்லலுமா? அப்ப நிர்பந்தம் எது என்பதை உங்கள் உள்ளம் நீங்கள் அல்லாஹ் பார்த்துக்கணும். கவனம். இது நான் சொல்லித்தாரது, நீங்க ஒவ்வொருத்தரும் சொர்க்கம் போற வழியை நான் சொல்லித்தாரேன்னா இதுல களவு செய்கிறாரு, ரோங் ரூட் அடிச்சு உங்களுக்கு போகல. அதுக்கு மேல போது அல்லாஹ்வோட ஏனையோடைய சமூகத்தோட இல்லை. ஸோ நிர்பந்தம் எது என்பதை நீங்க சரியா சட்டம், அது எது நிர்பந்தம் என்பதை நீங்க கரெக்டா அல்லாஹ்வோட பார்த்துக்கணும். சரியா? இது பாவம் சம்பந்தப்பட்டது. அது அல்லாத மற்ற பாவங்களை நம்ம பாவம் செய்யாம இருக்க மாட்டோம். அது தெரிஞ்சுக்கோங்க. மனுஷன் நாங்க என்னத்தை தான் பேசி தலைகளை நின்றாலும் பாவம் செய்யத்தான் போறோம். அதுதான் நிகழ்வு. அப்படித்தான் படைச்சிக்கலாம், வேற வழி இல்லை. எங்களை 2 பேரையும் அப்படித்தான் படிச்சுக்கலாம், பாவம் செய்யத்தான் போறோம். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலுங்க, சொர்க்கத்துக்கு போறதுக்கு தானே சொர்க்கத்துக்கு போறது. பாவத்துல ஒரு டொட்டு இருந்தாலும் உங்களுக்கு சொர்க்கம் போயிடலாம். சொர்க்கத்தை ரிஜெக்ட் பண்ணிடும். இந்த சொர்க்கம் யார் தெரியுமா எடுக்கும்? சொர்க்கம் பாவமே செய்யாத, பாவமே இல்லாதவர்களை மட்டும்தான் சொர்க்கம் எடுக்கும். ஒரு சின்ன எள்முனையளவு பாவம் செஞ்சுக்கிறீங்க, மிக மிக சொற்பமான ஒரு பாவம், சொர்க்கம் எடுக்குமா? எடுக்கவே எடுக்காதா? எடுக்காது. பியூரை மட்டும்தான் சொர்க்கம். புதுரமான ஒரு இடம். பாவத்துக்கு அங்கே இடம் இல்லை. பாவம் செஞ்சவனு போயிடலாம். இப்போ நாங்கள் எப்படி சொர்க்கம் போகிறது? பாவம் செய்யாம கேள்மா அல்ல, ஏதோ ஒரு வகையில் அந்த நாங்கள் செஞ்ச பாவத்தை இல்லாமக்கிட்டு தான் போகணும். புரியுதா புரியலையா? நாம பாவம் செய்யத்தான் போகிறோம். அந்த பாவத்தை ஏதோ ஒரு வகையில் இல்லைன்னு ஆக்கிட்டு 0 பாவம் தான் போகலாம். அது எப்படி நாங்கள் பார்ப்போம். மறுமையில் அல்லாஹ் தஆலா அந்த விசாரிக்கும் பொழுது எப்படி பார்ப்பான்? நன்மை தீமைகளை கணக்கு போடுவான். கணக்கு போடக்கல யாருக்கு நன்மை கூட இருக்குதோ, யாருக்கு பாவம் குறைய இருக்குதோ, இது நன்மை இது பாவம், நன்மை கூட பாவம் குறைய அல்லாஹ் என்ன தெரியுமா செய்வான்? இதுக்காக நீங்க முக்கியமான ஒரு பாயிண்ட் தான். அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டால், இந்த எல்லா பாவத்தையும் மன்னிச்சு பாவம் இல்லை என்று ஆக்கி சொர்க்கத்துக்கு போடுவான். இந்த பாவத்துல, இந்த பாவம் இருக்குதானே, பாவத்துல நிரந்தர நரகம்னு சொல்லக்கூடிய பாவம் ஷிர்க் இருக்குதானே, அந்த ஷிர்க் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்க எந்த நன்மையும் செய்ய இல்லைன்னு தான் ஆகும். இந்த உலகத்துல ஷிர்க் வைச்ச ஒருத்தன் ஷிர்க் வச்சுக்கிறான், நிறைய நன்மை செய்யறான், அவன் நன்மை எல்லாம் நன்மையாக எழுதப்படாது. ஷிர்க் வச்ச நன்மை, நன்மை என்னது? நன்மை அமல் தானே. அமல் என்னது? அல்லாஹ்க்காக செய்யறது தானே. அது அல்லாஹ்க்காக செய்யலை, ஷிர்க் வச்சுதானே. வேற ஒருத்தனை கடவுளுக்கு வேண்ட அல்லாஹ்க்காக. அப்ப அவுட், அமல் அவுட். அப்ப அமல் அவுட்னு சொன்னால் 0 அமல், பாவம் மட்டும்தான் இருக்கும். யாருக்கு தெரியுமா நன்மையும் இருக்கும் பாவமும் இருக்கும்? ஷிர்க் வைக்காதவங்க தான். நான் சொல்றது புரியுதா? ஷிர்க் வச்சவனுக்கு நன்மையும் உண்டு தீமையும் உண்டு இல்லை, தீமை மட்டும்தான் இருக்கும். ஏன்னா நன்மை இல்லை. ஏன்னா எந்த ஒரு நன்மையா இருந்தாலும் அமலா இருந்தாலும் அது அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டும் கண்டிஷன் இருக்கிறா இல்லையா? ஷிர்க் வச்சா கண்டிஷன் அவுட்டே, அப்ப நன்மை இருக்காது. அப்ப யாருக்கு தெரியுமா தட்டு இந்த மேல கீழே போற பிரச்சனை எல்லாம் வரும்? யாருக்குன்னு கேட்டால் யாருக்கு வரும்? ஷிர்க் வைக்காததான் வரும். சரி, ஷிர்க் வைக்காதனை பொறுத்த வரையில தட்டு 2 இருக்கும், 3 இருக்கும். ஒன்று நன்மை தீமை சமனா இருக்கும், 6 அந்த சுகத்துல இருப்பாங்க. நன்மை கூட தீமை குறைய, நன்மை கூட தீமை குறைய. அப்படி வந்தால் அல்லாஹ் அந்த தீமையை மன்னிச்சு உங்களுக்கு தீமை இல்லைன்னு ஆக சொர்க்கத்துக்கு தீமையோட போயிடாது. அல்ல மன்னிச்சு தான் போகணும், வேற வழியே இல்லை. 0 தான் தீமை, அப்படிதான் போகலாம். ஒருவேளை எங்களுக்கு நன்மை குறைய தீமை கூட, இப்பதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. நன்மை குறைய தீமை கூட, தராசை போட்டு பார்த்தா எப்படி இருக்குது? நன்மை குறைய தீமை கூட. இவங்களுக்கு என்ன நடக்கும்? இவங்களுக்கு ஏன் நடக்கும் தெரியுமா? இதுல ஷிர்க் இல்லை தானே, அதனால நன்மை தீமை வருவது. ஷிர்க் வச்சிருந்தா நன்மை கிடைச்சிருக்காது. அப்ப நன்மை தீமை இருக்குது, நன்மை குறைய தீமை கூட. இவங்களுக்கு என்ன நடக்கும்னு கேட்டா
இவங்க செஞ்ச தீமை அளவுக்கு நரகத்துக்கு பேர்த்து வெந்துட்டு அவன் தீமை அப்படி வேக 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 தீமை குறைஞ்சிக்கிட்டே வரும். தொலையிலே ஆடி நோம்பிடிக்கல ஆடி அது செஞ்சு எல்லாத்துக்கும் அடிக்க 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 குறைஞ்சி 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 வந்து தீமை எல்லாம் ஜீரோவாயிரும். எல்லா தீமையும் நரகம் எடுத்துக்கணும், நம்ம மட்டும் மிஞ்சும், சொர்க்கத்துக்கு போவார். புரியுதா புரியலையா? இப்படிதான் சொர்க்கத்துக்கு போறதுக்கு அந்த வழியா நீங்க பார்த்துக்கணும். எப்படி ஒரு ஏரியா போறதா எப்படி போறதா நீங்க தீர்மானிச்சுக்கலுங்க. நல்லதுதான். ஸோ இதுதான் நன்மை தீமைகள் அளக்கப்படுற விதம். சரி, அடுத்தது இந்த தீமையை பத்தி ஒரு விஷயம் சொல்லிட்டு 8 மணிக்கு முடிக்கணும். சரி, தீமையை பத்தி ஒரு விஷயம் சொல்லிட்டு நாங்கள் இதை முடிச்சுக்கிடுவோம். இந்த பாவங்கள் இருக்குதானே, பாவங்கள், இந்த பாவங்களோட தலையாய பாவம், பாவங்களோட தலையாய பாவம் என்ன தெரியுமா? என்னது தலையாய பாவம்? பாவம் இணை வைத்தல் தானே. ஓகே, சரி, இணை வைத்தல். இந்த இணை வைத்தல் சொல்லக்கூடிய இந்த பாவமாக இருந்தாலும், எந்த ஒரு பாவமாக இருந்தாலும் அதன் அடிப்படை மூல வேர், ஆணி வேர் என்ன தெரியுமா? பொய். பொய் பொய் தான் அடிப்படை. அதனால தான் அல்லாஹ் தஆலா மார்க்கத்துக்கு சத்தியம்னு சொல்லலாம். சத்தியம் சத்தியம், அது அல்லாத மற்றதெல்லாம் அசத்தியம், பொய். அப்படித்தானே? ஷிர்க்குன்னு சொன்னா என்ன சொல்லுவோம்? ஷிர்க்குண்டா இணை வைத்தல். என்ன சொல்லுவோம்? இணை வைத்தல். இணைன்னு சொன்னா, இணைன்னு சொன்னா என்ன தெரியுமா? அல்லாஹ்வுக்கு இணையாக, ஈக்குவலாக ஒரு சக்தியோ ஒரு கடவுளோ இருக்கு. அது உண்மையா பொய்யா? அதுதான் ஷிர்க்குன்னா பொய். சரி, இருந்திருந்தால், இல்லை, அல்லாஹ்வுக்கு ஈக்குவலாக எங்களுக்கு கடவுள் இருந்திருந்தால் அல்லாஹ் பொய்னு சொல்ல மாட்டோம், உண்மையிடுவோம். ஆமா இருக்குது, நான் எங்க இவருக்கு கரெக்டு இருக்கும்னு சொல்லுவான்னு சொல்ல மாட்டானா? இல்லை, அதான் பிரச்சனை. இல்லை, ஷிர்க்குன்ற ஒன்று இல்லை உலகத்தில். இல்லை, அல்லாஹ்வுக்கு ஈக்குவலா ஒன்று இல்லை. இயேசுநாதர் கடவுள்ன்றாங்க, இல்லை தானே? அது அதே மாதிரி நீங்க ஷிர்க்குன்ற வகையில் நீங்க எதை எடுத்து பார்த்தாலும் இல்லை. பித்அத் சொல்றீங்க, அது ஒரு பாவம் தானே. பித்அத் அப்படி இருக்குதா? அது ஒரு பொய். அந்த பொய் இருக்குது, பொய். சரக்கு பித்அத்தும் இருக்குது, கண்டிருக்கிறீங்க. ஆனா விஷயம் பொய். நான் சொல்ல வர தெரியுமா? பாவங்கள்லாம் பொய். பொய்யில் கட்டமைக்கப்பட்டவை தான் பாவம். களவெடுக்கிறீங்க, அது உடைய களவெடுத்து ஒரு சாமான களவெடுத்து வச்சுக்கொண்டேன். யாராவது கேட்டா இல்லை அடுத்தவனோட அவனு கொடுத்துடணும் இல்லைன்னா இந்த பொய் சொல்லுவேன், நேருவேன். அப்படித்தானே? பொய். ஏமாத்துறது பொய். நீங்க எந்த ஒரு பாவத்தை எடுத்தாலும் அதன் அடிப்படை பொய்யா இருக்கு. பொய். உண்மைக்கு பேர் பாவம் இல்லை. நான் சொல்றது புரியுதா? உண்மைக்கு பேர் பாவம் இல்லை. ஒரு விஷயம். அப்ப அடிப்படையாக இந்த பாவங்கள் கட்டியமைக்கப்பட்டுள்ள அஸ்திவாரம் பொய். அந்த பொய்யிலிருந்து நாங்கள் முற்றாக தவிர்க்க வேண்டும். புரியுதா? ஆனா மார்க்கம் 3 சந்தர்ப்பத்தில் பொய்ய அனுமதிக்குது. என்ன சந்தர்ப்பம்? என்ன சந்தர்ப்பம்? போரின் போது. 2வது குடும்ப வாழ்க்கை, கணவன் மனைவி. 3வது நண்பர்களை சேர்த்து வைக்கிறது. அப்படித்தானே? அதாவது பாவத்தின் அடிப்படை பொய்யா. பொய்ன்றது இருக்கவே கூடாதுன்னு சொன்ன மார்க்கம் குடும்பம்னு வரக்கல பாருங்க. ஒரு பொய்ய கீழே சொல்லியாவது சேஃபா இருந்துக்கும் அப்படி சொல்லுதா இல்லையா? இப்போ குடும்ப வாழ்க்கை முக்கியம். அதாவது அவளுக்கு பொய்ய சொல்லியாவது குடும்பம், கணவன் மனைவி, ஏதாவது என்ன பொய் சொல்றது? பெரிய பொய் இல்லை. ஒரு சாப்பாட்டை வச்சு அது இல்லாட்டி நல்லன்னு சொல்லிக்கிறது, கணவனை புகழ்ந்துக்கிறது கொஞ்சம் கூட குறைய, அப்படி செய்யக்கூடிய விஷயத்த மார்க்கம் பொய்ன்னு கருதுதில்லை பாருங்க. அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? குடும்ப வாழ்க்கை முக்கியம் அர்த்தம். அதான் சொல்ல வரலாம். வெறும் போட்டு குடும்ப வாழ்க்கை. இந்த குடும்ப வாழ்க்கை அழிஞ்சின்னு வைங்க, நாடு சீர்கட்டு போயிடும். அவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் குடும்ப வாழ்க்கையில வர பிரச்சனை தான். கணவன் மனைவி அடிச்சுக்கிட்டாங்க, முடிஞ்சு குடும்பம் உலகம் நாசம் தான். அவ்வளவுதான் கதை. ஷைத்தான் பாருங்க அதிகமாக சந்தோஷப்படக்கூடிய விஷயம் என்ன சொல்லுங்க? அதுதான். அப்படிதானே? கூப்பிட்டு கேட்பான், என்ன செஞ்சான்னு கேட்பான் தானே? அப்ப அதுதான் எல்லாம் சொல்றான், அடே ஷைத்தான் வந்துருவான், பொய்ய சொல்லியா சேர்ந்து இருந்து கேட்டு சொல்லுதா இல்லையா? அது நட்பு.
நட்புகளை நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால், நம்ம பொய் சொல்லி பிரிக்கிறோம், கூட குறைய சொல்லி பிரிக்க பார்க்கிறோம். பிரிக்கக்கூடாது. நல்ல நட்பு. இந்த பாருங்க, மார்க்கத்தில் இந்த மார்க்கத்தை நாங்கள் செஞ்சுட்டு போகிறது என்ன காரணம்? எனக்கு அவருக்கு நட்பு, அவரு நட்பு, நல்ல நட்பு. நல்ல நட்பு என்ன செய்யும்? நம்மளை வளப்படுத்துங்க. கெட்ட நட்பு என்ன செய்யும்? இல்லாமல் அழிச்சிடும் அதை. புரியுதா உங்களுக்கு? ஸோ அதை ஒரு எக்ஸ்ட்ரா தகவல் சொல்லுங்க. அப்போ மார்க்கத்தில் இந்த பாவங்கள் கட்டியமைக்கப்பட்டுள்ளது பொய்யின் மீது. பாவங்கள் கட்டியமைக்கப்பட்டுள்ளது பொய்யின் மீது. பொய்யை வாழ்க்கையில் முற்றாக தவிர்க்க வேண்டும். இணை வைப்பு ஒரு பொய். அதனால தான் ஒரு விஷயத்தை சொல்லி நாங்கள் முடிச்சுக்கொள்வோம் கடைசியா முத்தாய்ப்பாக. இந்த ஷிர்க்கை நாம சொல்றோம் இல்லை பொய்ன்னு சொல்லி, அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதனால தான் நமக்கு இணை வைக்க முடியாது. இணை வைத்து நம்ம பேசுறோம்ல, இணை வைக்க முடியாது. இணை வைக்கிறோம்னது இணையாக கொண்டு ஒரு ஆளை வைக்கிறது இயலுமா? இருக்குது. அப்படி அல்லாஹ்வுக்கு ஈக்குவலாக வைக்கலாமா? இணை கற்பிக்கலாம், பொய்யாக சொல்லலாம். அதாவது ஒரு எக்ஸ்ட்ரா ஒன்று நம்ம கையால மடியில போட்டு சொல்லலாம். இது அல்லாத கடவுள்னு பொய்யாக சொல்லலாம். அதனால இணை வைத்தல் சொல்லாம இணை கற்பித்தல். பிஜியான கூட தர்ஜிமாவில் பாருங்க, இணை வைத்தல் போட்டிக்க மாட்டாங்க, இணை கற்பித்தல். நாமெல்லாம் கற்பிக்கிறது, இணையெல்லாம் வைக்க முடியாது. இணை வச்ச உண்மையாயிரும். அப்படித்தானே? அல்லாஹ்வுக்கு ஈக்குவலாக இல்லையே வைக்கிறது, இருந்தால் அதை வைக்கிறது. அப்போ அது ஒரு முக்கியமான விஷயம். ஷிர்க்குன்றதுல இருந்து நம்ம தவிர்த்துக்கொள்வோம். அப்போ என்ன சமரின்னு கேட்டால், நான் இன்னைக்கு சொன்ன இந்த பயாண்ட சமரி என்னன்னு கேட்டால், சொர்க்கம் போகிறதுக்கான வழி என்ன? அதில் செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவை ரெண்டு இருக்குது. செய்ய வேண்டியவையில் ரெண்டு இருக்குது. ஒன்று உள்ளத்தால் செய்ய வேண்டியவை, உடம்பால் செய்ய வேண்டியவை. உள்ளத்தால் செய்ய வேண்டியவை கட்டாயம் செஞ்சாகணும். அது லேசி, நம்ம கை கால் அது நிர்பந்தம் அதுக்கு வராது இல்லை பெருசா. உள்ளத்தால் செய்ய வேண்டிய உள்ளத்தில் நம்ம ஒன்று நினைக்கிறது மற்றவங்களுக்கு தெரியாது தானே, நினைச்சிடலாம், அது பிரச்சனை இல்லை. உடம்பால் செய்ய வேண்டியது இது கடமைகள். அது தவிர உள்ளவை விரும்பினா செய்யலாம் எக்ஸ்ட்ரா. ரெண்டு செய்யக்கூடாதவையில் மிகப்பெரிய பாவங்கள், செய்யவே கூடாதவை மற்றைய பாவங்கள் செய்யக்கூடாது தான். ஆனால் நமக்கு செஞ்சுப்படும். அதுக்கு மன்னிப்பு கேட்டுருவோம் நம்ம அடிக்கடி. இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கலுங்க, பாவங்களை பொறுத்த வரையில் பாவங்களை நீங்கள் எப்படி செய்வீங்க, அதுக்கான பரிகாரம் என்ன தெரியுமா? மன்னிப்பு கேட்டுருவோம். மௌத்தாக போகிறதுக்கு முந்தி மன்னிப்பு டெய்லி மன்னிப்பு கேட்கணும். எந்த நாளும் ஒவ்வொரு வேலையும் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு இருந்தால் அப்பதான் மன்னிக்கப்படும். ஏன் அல்லாஹ்வுத்தாலா நான் சொன்னவங்களுக்கு தன் நன்மை தீமை அந்த மன்னிக்கப்படுறது பாவம் குறைய, அதாவது ஒரு நன்மை கூட பாவம் குறைய அவன் சொர்க்கம் போவான். இது மன்னிக்கப்படும். பாவம் கணத்துச்சுன்னு சொன்னா ஓகே. கணக்கை இல்லைன்னு சொன்னால் பாவம் கூட நன்மை குறை இருந்தால் ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று அல்லாஹ் மன்னிச்சு சொர்க்கம் போடலாம், அல்லது அந்த பாவத்துக்குரிய தண்டனையை கொடுத்துட்டு போடலாம். அப்படித்தானே? அந்த பாவத்துக்குரிய தண்டனையை நம்ம வாங்க போனால் அது முடியாது. அது நரகத்தை நீங்க நினைச்சு பார்க்க வேணாம். ஒரு நிமிஷம் கூட அங்க இருக்க முடியாது. அதுக்கு நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் மன்னிச்சிடும். நாடியோருக்கு மன்னிப்பா என்னன்னு கேட்டால் நீங்க கேட்காம விட்டீங்கடா. நீ கேட்க இல்லைன்னு சொன்னா ஒருவேளை மன்னிக்கலாம், மன்னிப்பு கேட்டா மன்னிச்சிடுவான். ஷிர்கிய மன்னிக்கலாம் இல்லையா? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தையில இஸ்லாத்துக்கு வர மாட்டான், அவ்வளவு பாவத்தையும் மன்னிச்சிடுவான். ஒன் ஷாட் நோக் அவுட், அவ்வளவுதான். அப்ப அல்லாஹ் மன்னிப்பு கேட்டா மன்னிச்சிடுவான். ஏன்னா அப்படி உங்களை படைச்சிக்கிறான். பாவம் செய்யற மாதிரி உங்களை படைச்சிட்டு அதுக்கு பரிகாரம் வச்சுக்கிற மன்னிப்பு கேள்வி ஒன்றும் இல்லை. மன்னிப்பு கேட்கு. சில பாவங்களுக்கு மன்னிப்பு வேற விஷயம், மன்னிப்பு கேட்கிற மெத்தட்ல இருக்குது. அதை நீங்க வேற கிளாஸ்ல படிச்சு கொடுங்க. எப்படி இது நிறைய அது பரிகாரம், குற்ற பரிகாரம் செய்யணுமா இல்லையா அப்படிலாம் இருக்குது. ஏதோ ஒரு மாதிரி மன்னிப்பு கேட்டுரும். கேட்ட பாவங்கள் மன்னிக்கப்படும். இதுதான் சொர்க்கத்துக்கு போறதுக்கான வழி. இந்த எல்லா வழிகளும் எங்க தெரியுமா இருக்குது? இப்ப நான் சொன்னதானே, இது ஈமான் கொள்றது 6, கடமை 5, 11 பாவம் 10 இது இவ்வளவு சொன்னதானே. இந்த எல்லாவற்றையும் நீங்கள் எடுக்க வேண்டிய ஒரு சோர்ஸ் இருக்குது. எங்க இருக்கிறது? அதை யாரு சொல்றது? இப்ப நான் சொன்னா சரியா? நான் பாவம்னு சொன்ன பாவமா? நான் நன்மைன்னு சொன்னா நன்மையா? அப்ப என்ன சோர்ஸ் எங்கிருந்து இருக்கிறது? அதுதான் முக்கியம். அதுவும் அல்லாஹ் கலிமாவுல சொல்லிக்கிறான். என்ன?
சரி. வஹி அல்லாட வஹியிலிருந்து இருக்கணும். முகம்மதுல தனிப்பட்ட கருத்திலே எடுக்க முடியாது. உங்களுக்கு தெரியுமா? அது அல்லாவே சொல்லணும். அது வஹீல என்ன? 2 அல் குர்ஆன், சஹீஹான ஹதீஸ். இந்த அடிப்படையில் இருந்து மட்டுமே தான் நீங்க இந்த டூவையும் டோன்ட்ஸையும் தேடணும். செய்ய வேண்டியவை என்ன, செய்யக்கூடாதவை என்ன என்பதை நீங்க எங்க இருந்து தேடணும் கேட்டால் வஹீல இருந்து மட்டும்தான் தேடணும். எல்லாம் அப்படித்தான் சூரத்துல் ஆராப் 3ஆம் வசனம். அது அல்லாஹ் சொல்றான். என்னது? இத்தபிஉ மா உன்சில இலைக்கும் மின் ரப்பிக்கும் வலா தத்தபிஉ மின் தூனி அவுலியா. இத்தபிஉ பின்பற்றுங்கள். அப்படிதான். எதை பின்பற்றணும்? இத்தபி என்னது? இத்தபிஉ மா உன்சில, நான் இறக்கிறத, இலைக்கும் மின் ரப்பிக்கும், அல்லாஹ்ட்ட இறக்கிறத மட்டும் பின்பற்றுங்க. வலா தத்தபிஉ பின்பற்றாதீங்க. மின் தூனி அவுலியா. அப்படி அல்லாஹ் சொல்றான். அவுலியாக்கள வழியை பின்பற்றாதீங்க. வேற ஒன்று விஷயத்தை பின்பற்றாதீங்க. எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எதை செய்யணும், எதை பின்பற்றணும், அல்லாத வஹியை மட்டும் பின்பற்றணும். வஹீல என்ன? அல் குர்ஆன், சுன்னா. இதை நீங்கள் பின்பற்றி இதில் இந்த வழிகளை தேடி எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது என்பதை பார்த்து தேடி நீங்கள் இந்த மார்க்கத்தை பின்பற்றினீங்கன்னு சொன்னால் அதுதான் சொர்க்கம் போகிறதுக்கான மிகச்சரியான வழி என்பதை கூறி இந்த உரையை முடிக்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.